வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் ரெசிபி ஆலு ஜாமுன், அதாவது உருளைக்கிழங்கு ஜாமுன். இந்த ஜாமுன் வந்து நம்ம சாதாரண குலாப் ஜாமுன் மாதிரியே உள்ளே ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜூஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி உருளைக்கிழங்கு ஜாமுன் செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கிலோ போல் உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மாவு மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் முதல் ஸ்டெப்பு. ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப அழுத்தி கலக்க வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக இந்த விரல் நுள்ளிலே நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துட்டு க்ரீமியாக ஆகிடும். இப்போ நம்ம இதில் வந்து 3/4 கப்பு மைதா மாவு சேர்க்கலாம். இந்த மைதா மாவு சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த நெய், மைதா மாவு, இந்த பேக்கிங் சோடா எல்லாமே ஒன்றா கலந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு வந்து 3 கப் இருந்தது. அதனால் அந்த 3 கப்புக்கு 1 கப்பு மைதா சேர்க்கணும். முதல்ல 3/4 கப்பு மைதா சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைதா போட்டு பசஞ்சிக்கலாம். முதல்ல நிறைய மைதா போட்டுட்டோம்னா ஒரு சில உருளைக்கிழங்குல மைதா மாவு வந்து நிறைய இருக்கிற மாதிரி ரொம்ப திக்காகிடும். அப்போ உங்களுக்கு ஜாமுன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வராது. அதனால் எவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்கோ 3 கப்பு உருளைக்கிழங்குக்கு 1 கப்பு மைதா மாவு, அந்த கணக்கு தான். முதல்ல 3/4 கப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நம்ம பசைஞ்சு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். நம்ம இது மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சப்பாத்தி மாவுலாம் மாதிரிலாம் இருக்காது. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிறனால தான் உங்களுக்கு ஜாமுன் வந்து ரொம்ப ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஸ்பூனு மைதா சேர்த்துருக்கேன். அதாவது மொத்தமாக 1 கப்பு அளவுக்கு மைதா ஆகும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு கையில் எண்ணெய் தடவிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால் மாதிரியோ இல்லைனா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரே சைஸில் பண்ணுறதுக்காக பால் மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ நடுவில் நம்ம வந்து சர்க்கரை பாகு வச்சுக்கலாம். சர்க்கரை பாகுக்கு 2.5 கப்பு அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2.5 கப்பு சர்க்கரைக்கு 2.5 கப்பு தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ எல்லாமே அதே கப்லேயே அளந்துக்கோங்க. சர்க்கரை, உருளைக்கிழங்கு, மைதா எல்லாமே. இப்போ 2.5 கப்பு அளவுக்கு தண்ணி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிச்சா போதும். பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும், பாகு வரணும்னு இல்லை. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய், கொஞ்சமாக குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. எசன்ஸ் இருந்தால் உங்களுக்கு என்ன எசன்ஸ் வேணுமோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எசன்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பாலையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த வச்சுருக்க ஜாமுனை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு மிதமான தீயில் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. மிதமான சூட்டில் நம்ம சாதாரண குலாப் ஜாமுன் எப்படி எண்ணெயில் பொரிப்போம் அதே போல் பொரிச்சுக்கோங்க. நெய்யிலேயே பொரிக்கிறனாலும் பொரிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். இது நல்லா வெந்து வரும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன், அந்த எண்ணெயோட ஓசெல்லாம் அடங்கி இந்த பபிள்ஸ்லாம் நின்று போயிடும். அந்தளவுக்கு நல்லா பொரிச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து சூடான சக்கரை பாகில் இது சூடாக இருக்கும் போதே சேர்த்துடலாம். அப்போ தான் நல்லா ஊறும். இப்போ சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சக்கரை பாகில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. நல்லா ஒரு 12 hours ஊறணும். இது வந்து மேலே கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் ஊறுறதுக்கு லேட் ஆகும். நல்லா 12 மணி நேரம் ஊறுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜூஸியான ஒரு குலாப் ஜாமுன் கிடைக்கும்.
இந்தளவுக்கு போட்டிங்கன்னா 40 ஜாமுன் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரியே எல்லா ஜாமுனும் பொரித்து எடுத்துருங்க. இப்போ நான் எல்லா ஜாமுனும் பொரிச்சிட்டேன். ஜாமுன் வந்து ஜீராவில் நல்லா ஊறட்டும். 12 hours கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஜாமுன் நல்லா ஊறிடுச்சு. இது பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.